இரவில் டிப்ரெஷன் வர்றதுக்கு என்ன காரணம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இதில் முதலாவது காரணம் வந்து தனிமையும் அமைதியும். பகலில் வந்து நாங்கள் பயங்கர பிஸியாக இருப்போம். எங்களோட மனம் வந்து வெளி உலகத்தில் நடக்கிற விடயங்களை வந்து கண்காணித்து கொண்டிருக்கும். வெளி உலகத்தை பற்றிய கவனத்தில் இருக்கும். எங்களை பெருசாக கவனிக்காது. இரவில் வந்து அந்த நாங்கள் வெளி உலகத்தில் இருக்கிற பிஸியில் எல்லாம் இருந்து விலகி தனியாக இருக்கிறோம். அப்போ வந்து எங்களோட மனம் வெளி உலக சிந்தனைகளிலிருந்து விலகி எங்களோட உள் மனதை எங்களை வந்து ஆழ்ந்து கவனிக்க தொடங்குது. இப்போதான் வந்து எங்களை பற்றிய கவலைகள் தொடங்குது. அப்போ எங்களை பற்றிய சிந்தனைகள் வரைக்குள்ள டிப்ரெஷன் அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்குது. இரண்டாவது ஹார்மோன் மாற்றங்கள், மெலோடோன் செரோட்டோன். மெலோடோன் அப்படின்றது தூக்கத்துக்கான ஹார்மோன். இது அதிகமாக சுரக்கக்குள்ள எங்களுக்கு தூக்கம் வரும். செரோட்டின் அப்படின்றது வந்து மகிழ்ச்சிக்கான ஹார்மோன். இரவேல வந்து தூக்கம் பாரத்துக்காக இந்த மெலோட்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிக அளவில் சுரக்க தொடங்கக்குள்ள இந்த மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் இருக்கான செரோட்டின் அந்த உற்பத்தி வந்து குறையுது. இதால என்ன நடக்குன்னு சொன்னா மகிழ்ச்சி அப்படின்றத குறையுது. மகிழ்ச்சி அப்படின்றத குறையிறதாலேயே ஏற்கனவே இருக்கிற டிப்ரெஷன் அப்படின்றது கொஞ்சம் கூட தொடங்குது. அடுத்தது சர்க்காடியன் ரிதம்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னன்னு சொன்னா எங்களோட உடலுக்கு வந்து இயற்கையான ஒரு கடிகாரம் இருக்கு. ஒரு இயற்கையான கடிகாரம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கு. எங்களோட தூக்க சுழற்சி வந்து பாதிக்கக்குள்ள நாங்கள் வந்து சரியா தூங்காம எங்களுடைய வளமையான தூக்க சுழற்சி பாதிக்கக்குள்ள வந்து மூளைக்கு வந்து சரியான ஓய்வு கிடைக்காது. இதன் காரணமாக மூளை என்ன செய்யணும்னு சொன்னா மூளை என்ன செய்யணும்னு சொன்னா எதிர்மறை எண்ணங்களை கிரியேட் செய்ய வலிக்கிடும். இப்படி எதிர்மறை எண்ணங்களை மூளை கிரியேட் செய்யறபடியா அங்க டிப்ரெஷன் அப்படின்றது கட்டாயம் வரும். அடுத்தது ஓவர் திங்கிங், அதாவது அதிகப்படியான சிந்தனை. சில பேருக்கு வந்து ஓவர் திங்கிங் அதிகமா இருக்கும். இந்த அதிகப்படியான சிந்தனை தேவையில்லாத விடயங்களை பற்றி எல்லாம் யோசிச்சு கொண்டிருக்கிறது வந்து சில பேருக்கு இருக்கும். பகல்ல வந்து இது அவ்வளவா தெரியாதுன்னு சொன்னா நான் முதல் சொன்ன மாதிரி நாங்க வெளி உலக இதுல வந்து பிஸியா இருப்போம். அப்போ இரவேல வந்து நாங்க தனியா இருக்கக்குள்ள இந்த ஓவர் திங்கிங் வந்துன்னு சொன்னா அது வந்து டிப்ரெஷனுக்கு ஒரு முக்கிய காரணம். அப்போ இரவுல வந்து டிப்ரெஷன் அதிகமாக வருதுன்னு சொன்னா அதுக்கு மேல சொன்ன இந்த 4 காரணங்களும் தான். இந்த 4 விடயங்களால தான் வந்து எங்களுக்கு இரவுல அதிகப்படியான டிப்ரெஷன் அப்படின்றது வருது.